அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வடக்கு நகர திமுக சார்பில் குமாரபாளையம் பகுதியில் கிளைக்கழக கூட்டம் நடத்துவதற்காக சென்றிருந்த போது அங்கே திமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கமணி வழங்க கேட்கலாம். தங்கமணி, வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில வார்டு கிளைக்கழக கூட்டம் நடத்துவதற்காக சென்ற குமாரபாளையம் வடக்கு நகர திமுக பொறுப்பாளரும் குமாரபாளையம் நகராட்சி சேர்மனுமான விஜயகண்ணன் என்பவருக்கு கொலை மிரட்டல் விடுத்து ஆபாசமான வார்த்தைகளால் பேசி ஒரு தரப்பு திமுகவினர் விஜயகண்ணனை தற்போது வெளியேற்றியிருக்கின்றனர். தொடர்ந்து குமாரபாளையம் தொகுதியினை பொறுத்தவரை குமாரபாளையம் பகுதியில் 2 நகர கழகங்களாக திமுக செயல்பட்டு வருகிறது. இதுல தெற்கு நகர திமுக மற்றும் வடக்கு நகர திமுக என்பது செயல்பட்டு வருகிறது. இதில் வடக்கு நகர திமுகவிற்கு நகர பொறுப்பாளராக விஜயகண்ணன் என்பவர் தற்போதைய குமாரபாளையம் நகராட்சி சேர்மனாக பணியாற்றி வருகிறார். தொடர்ந்து அப்போது அங்கு செயல்பட்டு வந்த தக்காளி விஸ்வநாதன் என்பவர் கடந்த நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளராக மதுரா செந்தில் என்பவர் பதவி வகித்துக் கொண்டிருக்கும் பொழுது விஸ்வநாதன் என்பவரை அழைத்து நீங்கள் கட்சிக்கு எந்த வேலையும் செய்யவில்லை, அதனால் உங்கள் கட்சி பொறுப்பில் நாங்கள் இனிமேல் உங்களை வைத்திருக்க முடியாது என கூறியதாகவும், தொடர்ந்து தற்போது உங்களை நிரந்தரம் இல்லாமல் ஒதுக்கி வைக்கப்படுவதாக அப்போதைய மாவட்ட செயலாளர் மதுரா செந்தில் கூறியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில அவருக்கு பதிலாக சந்தான ஐயப்பன் என்பவர் அந்த வார்டு செயலாளராக தற்காலிகமாக போட்டிருக்கின்றனர். இதற்கு கோபப்பட்ட தக்காளி விஸ்வநாதன் என்பவர் நேற்றைய தினம் அந்த பகுதியில் அவருக்கு சொந்தமான வார்டு பகுதியில் திமுக வடக்கு நகர பொறுப்பாளர் விஜயகண்ணன் என்பவர் கிளைக்கழக கூட்டம் நடத்துவதற்காக வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென கோபப்பட்ட விஸ்வநாதன் என்பவர் ஆபாசமாக பேசி கீழே இருந்த ஒரு கல்லை எடுப்பதற்காக முற்பட்ட வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. தொடர்ந்து இதற்கு முன்பே திமுக நகர செயலாளர் விஜயகண்ணன் என்பவருக்கு சொந்த கட்சியினர், அதாவது திமுகவினரே கொலை மிரட்டல் விடுத்த சம்பவமும் அரங்கேறிய நிலையில் தற்போது மீண்டும் திமுக சேர்மனுக்கு மீண்டும் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் என்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது குறித்து விஜயகண்ணன் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் KS மூர்த்தியிடம் புகார் அளித்ததாகவும், அதே சமயத்தில் தற்போது குமாரபாளையம் போலீசார் எந்த தரப்பில் தவறு நடந்துள்ளது, அதாவது இதற்கு முன்பே தக்காளி விஸ்வநாதன் திமுக சேர்மன் விஜயகண்ணனை சட்டையை பிடித்து கீழே இழுத்ததாகவும் போலீஸ் தரப்பில் தற்போது கூறப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து போலீசாரும் இவர்களிடையே மோதல் சம்பவத்தை குறித்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.